வெல்கம் டு வித்யா வீடு. ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை வித்யா வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லஞ்ச் என்னன்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்தோம். இன்னைக்கு பிரசாதத்துக்கு கருப்பட்டி கேசரி தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக முந்திரி திராட்சை ரெண்டையும் தாளித்து விட்டு கூடவே ஒரு கப் அளவுக்கு ரவையை சேர்த்தி வெள்ளை ரவை நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் ஆகட்டும். இதே நெய் ஊற்றி ரவையை ரோஸ்ட் பண்ணோன்னா கேசரி நல்லா உதிரியாக வராது. எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணால் மட்டும்தான் கேசரி நல்லா உதிரியாக வரும். பக்கத்தில் ஒரு குண்டால் சுடு தண்ணி வச்சுருந்தேன். ரவை நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் சுடு தண்ணி ஊற்றி கலந்து விட்டு ரவை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு கருப்பட்டி பொடியாக பொடிச்சு போட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒன்றோட ஒன்று நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, 2 ஏலக்காய் சேர்த்தி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக இறக்கறக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முதல்ல இட்லி ஊற்றி அது வேகறக்குள்ள இதுக்கான தக்காளி குருமா தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். இப்போ செய்ய போகிற தக்காளி குருமா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைன்னு எல்லா வித டிஃபன் ஐட்டம்ஸோடையும் மேட்ச் ஆகும். முதல்ல இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றி அதை மூடி வச்சாச்சு. அடுத்ததாக இந்த பக்கம் கடை நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கூடவே நீலி வாக்கில் வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் 3, கூடவே 6 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் அவ்வளோவா காரம் இல்லாதது. கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கறக்குள்ள தக்காளி பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 8 தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்திடலாம். இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தக்காளி நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே மசாலாவுக்கு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய், ஒரு பிட்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 4 கிராம்பு, ஒரு பிட்டு பட்டை. இது எல்லாத்தையும் ஒன்றும் பாதியுமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தக்காளி வெந்ததுக்கப்புறம் இந்த மசாலாவை அதோடு சேர்த்திட்டு மிக்ஸி ஜாரையும் அலசி அந்த தண்ணியையும் இதுலேயே ஊற்றிடுறேன். இப்போது இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். குருமா நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தி நல்லா கலந்து விட்டால் தக்காளி குருமா ரெடி. ஸோ ஆடி வெள்ளி ஸ்பெஷல் இட்லியும் தக்காளி குருமாவும் வித்யா வீட்டில் ரெடி. இது கூடவே நான் இன்றைக்கி கருப்பட்டி கேசரியும் சர்வ் பண்ணியிருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா மதியம் லஞ்சுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மதியம் லஞ்சுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணியும் தயிர் பச்சடியும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கான குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. மசாலாவுக்கு 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி வெள்ளைப்பூண்டு, வெள்ளைப்பூண்டில் பாதி அளவுக்கு இஞ்சி, 1 தக்காளி, 1 காஞ்ச மிளகாய், 1 பிட்டு தேங்காய். இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குக்கர் நல்லா சூடானதும் ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்திட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 5 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின மஷ்ரூம் 1 பேக்கெட் எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதோட சேர்த்திட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின புதினா தழை, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு குக்கர் லிட் போட்டு மூடி வச்சிடலாம். குக்கர் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அதுவாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. நாமளே ப்ரெஷரை இறக்கி விட்டு லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது 1.5 டம்ளர் அளவுக்கு பிரியாணி குரண அரிசியை கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு
2.25 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா பிரியாணி குருணையை இதோட சேர்த்திட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வித்யா வீட்டில் செஞ்ச கரம் மசாலாவை சேர்த்தி நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணி குக்கர் லிட் போட்டு மூடிடலாம். இது ஒரு 2 விசில் வந்தால் போதும். அடுத்ததாக தயிர் பச்சடிக்கான தயிரை ஒரு சர்விங் பவுலில் சேர்த்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், கேரட், கொத்தமல்லி தழை, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் தயிர் பச்சடி ரெடி. பை தி டைம் நம்மளுக்கு இந்த பக்கம் குக்கர் விசில் விட்டு ஆஃப் பண்ணி ப்ரெஷர் தன்னால் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை சேர்த்தி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டால் மஷ்ரூம் பிரியாணியும் ரெடி. இன்றைக்கி வித்யா வீட்டு லஞ்சில் மஷ்ரூம் பிரியாணியும் ஆனியன் கேரட் ரைத்தாவும் தான் சர்வ் பண்ணியிருந்தேன். ஈவினிங் டீ டயத்தில் நல்ல சுட சுட டீயோட காபூல் சன்னா சாலட் தான் வச்சுருந்தேன். இந்த சாலட்டில் என்னெல்லாம் சேர்த்திருக்கேன்னா நல்லா வேக வச்ச காபூல் சுண்டல் 1 கப் அளவுக்கு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், பெப்பர், உப்பு, இது கூடவே கொஞ்சமாக தட்டை முறுக்கியும் நொறுக்கி போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டால் காபூல் சன்னா சாலட் ரெடி. இதுதான் இன்றைக்கி ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக வச்சுருந்தேன். ஈவினிங் போல் சரவணம்பட்டி அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ப்ரோசான் மாலுக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா do not forget to subscribe, like and share வித்யா வீடு. பாய்.